ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் தானியங்கள்லாம் வறுத்து அரைச்சி பவுடராக்கி எடுத்து அதில் தான் இன்றைக்கு களி செய்து காட்ட போகிறேன். இது சின்னாக்கிலேருந்து பெரியாக்கள் அனைவரும் சாப்பிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இப்படி அகண்ட பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் அகண்ட பாத்திரம் எடுக்க சொன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, அதுக்காகத்தான். இப்போ தானியங்கள்லாம் அரைச்சி மாவாக்கி எடுத்துருக்குறேன். அதை அரைச்சி எடுக்கணும். அரைச்சிட்டு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கொள்ளுங்க. உப்பு போட்டால் நல்லா இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியை விட்டு நல்லா கலக்கி எடுங்க. நீங்கள் கையாலேயும் கலக்கி எடுக்கலாம், இல்லாட்டி இப்படி ஒரு அகப்பையாயும் போட்டும் கலக்கலாம். ஏன் கலக்கிறேன்னா அந்த கட்டிகள் இல்லாமல் கலக்கி தான் நீங்கள் அடுப்பில் வைக்க வேணும். அப்படி தான் உங்களுக்கு இந்த கட்டி பிடிக்காது. நல்லா தண்ணியாக கரைச்சி எடுக்க வேணும். மாவு அவிகிற அளவுக்கு தண்ணி விடணும். கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன். ஒரு 3 பேருக்கு அளவானது தான் எடுத்துருக்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ரைஸும் கஜுவும் இதில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். சட்டியை வச்சு நெய் விட்டு சூடாகினதும் கஜுவை போட்டு முதல்ல சின்ன சின்ன வெட்டி கொள்ளலாம், இல்லை நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு ஒரு லைட் ப்ரௌன் வரும் வரைக்கும் கொஞ்சம் பொரிய விடுங்க அந்த நெய்யில். இப்போ இதுக்குள்ளே ரைஸை போட்டு அதையும் நல்லா பபுள் மாதிரி வரும்போது பொரிஞ்சு அந்த அளவுக்கு எடுக்க வேணும். பாருங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சு எடுத்தீங்கன்னா போதும். இதை சைடில் வச்சு கொள்ளுங்க. இப்போ கரைச்சி வச்ச மாவை அடுப்பை போட்டுட்டு மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில் வச்சு கொள்ளுங்க. ஹையில் வைக்காதீங்க, அடி பிடிக்கும். வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்க வேணும். இந்த மா அவிஞ்சி நல்லா உருவி வரும், தண்ணியெல்லாம் வற்றி. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி மா அவிஞ்சி வந்துட்டுது. இது சரியான சத்து. இதில் எல்லா தானியங்களும், குரக்கன், கருப்பு கவுனி அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அரைச்சிருக்குது. இப்போ நாட்டு சக்கரை போட்டிருக்குறேன். உங்களுக்கு வெல்லமும் போடலாம், சீனியும் போடலாம், எது விருப்பமோ போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சர்க்கரையும் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி மாய் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பவுடரை நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சாலே ஒரு 3-4 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து கொடுக்கலாம், சின்னாக்களுக்கு பெரியாக்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி. இப்போ நல்லா திக் கோகனட் மில்க் எடுத்துருக்குறேன். அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மில்க் விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோகனட் மில்க் விட்டு செய்து பாருங்கள், களி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாக்களும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அயன் குறைவான ஆக்கள், உடம்பில் சத்து குறைவான ஆக்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். டயபெட்டிக்கார ஆக்கள் அந்த சுகர் போடாமல் சும்மா மில்க் விட்டே காய்ச்சி சாப்பிடலாம், இந்த கஜுவெல்லாம் போட்டு. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் பால் எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா வற்றி வந்துட்டுது. இந்த நேரம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்குறேன், வாசத்துக்காக. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த நேரம் இறக்க போகிற டைம் வந்துட்டுது. இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற கஜுவையும் ரைஸ் எண்ணெயும் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா ரெடி ஆயிரும் களி. இதை கொஞ்சம் தண்ணிமாக இறக்குனீங்கன்னா நல்லா, ஏன்னா ஆற இறுகி போயிடும். இல்லை தண்ணியாக நீங்கள் சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக போட்டு இறக்கிடுங்க. இது களி என்றும் சொல்லுவாங்க, கூழ் என்றும் சொல்லுவாங்க. எங்களோட பக்கம் ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க, 2 மாதிரியும் சொல்லுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா தானியங்கள் சேர்ந்த களி ரெடி, சத்துக்களி ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.